Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுகாவில் இந்திய அரிய மணல் ஆலைக்கு கனிம வளங்களை தோண்டி பிரித்தெடுப்பதற்காக வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மருண். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுகாவில் இந்திய அரிய மணல் ஆலைக்கு கனிம வளங்களை தோண்டி பிரிப்பதற்காக வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய விடியா திமுக மாடல் அரசுக்கு வலியுறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டம் சின்ன விலை பெரிய விலை கடற்கரை கிராமங்களில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரக்கணக்கான டன் தாது மணலை தினசரி தோண்டி எடுத்தால் 22 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையில் உள்ள 48 மீனவ குடியிருப்புகள் 200 மீட்டருக்கு மேல் கடற்கரையும் குடியிருப்புகளும் கடலுக்குள் சென்றுவிட்டது என்றும், இதனால் ஒரு சில நேரங்களில் பெரும் அலைகள் வருகிற போது கடல் அருகில் உள்ள கடற்கரை மீனவ குடியிருப்புகளில் புகுந்து விடுவதால் வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதுடன் மீன்பிடி தொழிலுக்கு பெருமளவு பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கீழ்மிடாலம், மிடாலம், இணையம், 7 தேசம், கொல்லங்கூர் ஆகிய 144 ஹெக்டேர் நிலங்களில் அணு கனிமங்களை தோண்டி மாவட்டக்குறிச்சி இந்திய அரிய மணல் ஆலை IREL கடற்கரை பகுதிகளில் சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் 40 அடி வரை மணலை தோண்டி எடுப்பதால் மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று இவ்வாண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி மீனவ கிராமங்களில் வசிக்கக்கூடிய சுமார் 40,000 மக்கள் மனித நடுவுள்ளனர் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் அனைத்து தரப்பு மக்களும் தொடர்ந்து 4 மாதங்களாக போராடி வரும் நிலையில் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு மணவாளக்குறிச்சி மணல் ஆலைக்கு அணு கனிமங்களை அல்ல வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய எந்த விதமான முயற்சியும் எடுக்காததை கண்டித்து குமரி மாவட்ட அணு கனிம சுரங்க எதிர்ப்பு மக்கள் இயக்கம் 31/12/2024 பொதுமக்களை ஒன்று திரட்டி மணவாளக்குறிச்சி மணல் ஆலை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்துவதற்கு முடிவு செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கிறது என்று பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் கிள்ளியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட வளங்களை இந்திய ஆலைக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.